இந்த வேலியிலிருந்து ஃபுல்லாக சோலாரு அந்த மேலே இருக்க இது வரைக்கும் 3 ஏக்கர். பார்க்குறவங்க யாருன்னா சேட்டு தான். சேட்டு தானா? இங்கெல்லாம் வேலை பார்க்கலடா அவங்க. ஒரு ஆண்டி ஏற்ற போனோம்ல, அது வேற இடத்துல வேலை பார்க்குறவங்கடா, இந்த இடத்துல இல்லைடா. நம்ம இடத்த நம்ம தான் வேலை பார்க்கணும். ஸோ நாங்களே இறங்கி வேலை பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன். அவர் வந்து காட்டுவாசி மாதிரி எப்பயுமே வந்துருக்காரு. நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்த கூப்பிட்டு வரோம். லோக்கல் பாய் கைடோட இருக்கும். அவங்க 3 பேர் லோக்கல். பிரசன்னா அப்பா, பிரசன்னா அம்மா லோக்கல் கைடோட இருக்கும். பார்த்துக்குங்க, நம்பிக்கைங்க. அப்போ இந்த ஊரில் எங்களுக்கு பழக்கம் இருக்குது. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தருவோம். ட்ரிப்பு வாரம் இங்கே தான் கொடைக்கானல் போகணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது கொடைக்கானல் கிடையாது, பன்றிமலை. ஆனால் கொடைக்கானல் பக்கத்தில் தான். கொடைக்கானல் போகிறதுக்கு நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கூட்டத்தோட முன்னேறிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. கொஞ்சம் வெயில் மட்டும் தான் அடிக்குது. இது வந்துட்டு சீசன் இல்லை. நாங்கள் வந்துட்டு இப்போ சும்மா இடத்த பார்த்துட்டு வண்டி ஆஃப் ரோடு இறக்கி பார்க்கலாம்னு வந்தோம். இதுக்குள்ளே காரே வராது. நாங்கள் தான் ஜீப்பில் வந்தனால உள்ளே வந்திருக்கோம். 4 வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சைஸாக கொஞ்சம் நேரத்தில் மூவ் பண்ணிடுவோம். இங்கேருந்து அப்படியே ஃபால்ஸ் காட்டுறோம். அடுத்து உங்கள் ஃபால்ஸில் பார்க்குறோம். ஆமாம், இது ஃபுல்லாமே சவுக்கு முறை. கீழே இது இங்கே என்னடா நட்டுருக்காங்க? காஃபி. கொஞ்ச நாளில் இது வந்து பெருசாயிரும். தப்பாக பேசாதீங்க கோசி. பிளான் பண்ணுறாங்க. இடத்த பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் ஒரு ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணி போடுவோம். என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பாருங்கள், வசந்தி எஃபெக்ட்ஸு, சக்ஸஸ்ஃபுல் லூசர், கோசிக் தரன், பிரசன்னா. பார்த்துக்குங்க. 1 இயரில் இது எப்படி டெவலப் ஆகுன்னு பாருங்கள். ஆமாம், ரொம்ப டிமாண்டாக இருக்கும். நாங்கள் இந்த இடத்துல தங்க வைக்கல. உங்களுக்கு இந்த இடத்துக்கு கூட்டு வைக்கிடுவோம். ஆஃப் ரோடு. இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதனால் யாருமே வர முடியாது. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் யாருனாலும் வர முடியாது. இப்போ எங்கிட்ட ஜீப் சவாரி இருக்கனால அதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறோம். தங்க போகிற இடத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஃபுட் அகாமடேஷனோட. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேராண்மை படத்தில் வர மாதிரி தொலைச்சி போயிட்டோம். 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். இப்படி ஒருத்தவங்க கத்திக்கிட்டு வரையாம நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். அவங்க இடத்த பக்கம்னு மேலே இருந்தாங்க. நாங்கள் ஆற்றுல உட்காந்துருந்தோமா, அவங்க கூப்பிட்டாங்க. திருப்பி மேலே வரோம், ஆளையே காணோம் யாரையுமே. அதனால் இப்போ திருப்பி கார்கிட்டே போகிறோம். டே எப்படா இறங்குனீங்க இப்படி? பேகை வேற என்கிட்ட கொடுத்துறாங்க. இந்த கவர் போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் காஃபி செடின்னு சொன்னாங்க. இவங்களும் இப்போ வந்துட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ நான் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கார்கிட்டையாச்சும் வந்துட்டோம். ஆனால் யாரையுமே காணும். அவங்க இன்னும் வரல. நாங்கள் 3 பேர் எப்படி உட்காந்துருக்கோம் போங்க. இவர் இங்கே உட்காந்துருக்காரு, அவர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த பாதையில் வருவாங்கன்னு நினச்சோம். அப்படி ஏறி பார்த்தா இன்னும் ஆளை காணோம். இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா 1994. இதோட ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இது ரிவ்யூ போடுறதா தான் இருந்துச்சு இந்த வாரம். அப்புறம் திடீர்னு கிளம்பி இங்கே வந்துட்டோம்.
இடத்த பார்க்கணுங்க. அப்படி நானும் ஆஃப் ரோட் ட்ரையலுக்கு வீடியோ போடலான்னு அப்படியே வந்துட்டேன். இன்னும் வரல அவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மிளகு இருக்குது. இது பழுத்தது, இது காய வைக்கணும். எது இது பழுத்ததா? இது பழுத்தது, இது காஞ்சதே உள்ள இது பழுத்தது. இந்த காஞ்சது அந்த க்ரீனாக இருக்கிறதுலாம் இது காஞ்சது தான். இதுதான் மிளகு. வெயிலில் காய வச்சோம்னா முடிஞ்சு. ஃபுல்லாகவே மிளகு தோட்டம் தான் இங்கே. மிளகு, ஆரஞ்சு, காஃபி. ஃபைனலாக வந்துட்டாங்க. தொலைஞ்சு போனவங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். அம்மா நாங்கள் காரில் கரெக்டாக தான் இருந்தோம், நீங்கள் தான் தொலைஞ்சு போயிட்டீங்க. 49 பேரை காணோம் சொல்கிறாங்க. இதெல்லாம் டாக்டர் சொன்னா நம்புங்க. எப்படி ஏறியா இங்க ஓடுறியா? இது வந்து ஊருக்குள்ள போறதுக்கு இன்னொரு பாதை. அந்த அந்த பிரிட்ஜ் வந்துட்டு பைக்கில் போகிறதுக்கு. பிக்கப் ட்ரக் மட்டும்தான் இதில் போகும். எதுவுமே சொல்லாம இருக்கு. ஏதோ குச்சி இருக்காம்ல. சகாஷ் நாங்கள் வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே சாப்பிடவே இல்லை. அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தோம். எடுத்துட்டீங்களா? நம்ம ஊர் வண்டி. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். காலையில் சாப்பிட இந்த ஹோட்டல் யார் பண்ணுறீங்களுக்கு இருந்தாலும் இந்த ஹோட்டல் வந்து சாப்பிடுங்க. எங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரல. பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட்டோட அகாமடேஷன் இருக்கும். லாக் பண்ணிட்டியா? இல்லை, பேக் இருக்கு. சிக்கன் சப்பாத்தியா? சில்லினா பொரிக்கிறது தானே. சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். கையில் காசே இல்லாமல் எப்படி கடைக்கடைக்கா போறியான்னு தெரியலாமே. இந்தா இப்போ தான் இங்கிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அங்கே நிற்கிறியான். எதுக்கு கடைக்கு போறியான்னு தெரியல. ஸோ கைஸ் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பன்றிமலையிலேருந்து கீழே வந்துட்டோம். ஒரு ஃபால்ஸ் இங்கே இருக்குன்னாங்க. அந்த ஃபால்ஸுக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபால்ஸ்க்கு போய்க்கிருக்கோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒன்றுமே பண்ணல. உனக்கு எதுக்கு டயர்ட் ஆகுது? முன்னாடி உட்காந்துறது எவ்வளோ டயர்டு தெரியுமா? உட்காந்து தூங்கிட்டு தானே வர, அப்புறம் எதுக்கு டயர்டு உனக்கு? ஸோ கைஸ் இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். வந்தோடனே விளாக் பண்ணல. குளிச்சுட்டு குளிக்கலான்னு இறங்கினேன். காலில் ஒரு பூடு, சரியான பூடு போட்டாங்க. தயவுசெய்து குடிக்கிற ஆள் வந்துட்டு இந்த இப்பெல்லாம் போடாதீங்க. உடச்சி போட்டிருக்கீங்க. அதனால் காலில் தான் குடிச்சுது. பாவம், நல்ல இடத்தெல்லாம் வீணாக்குறீங்க. இது பண்ணாதீங்க. சரி, நான் மேலே போய்ட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர்